வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு இளம் தம்பதிகள் கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி புதுசாக இது பண்ணுவாங்க, வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கணவருக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களும் வீட்டிலே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனைவி வந்து கணவர்கிட்ட, என்னங்க இது, உங்கள் அப்பா அம்மா எப்பயுமே ஒன்றா வெளியில் போகிறாங்க, ஒன்றா வராங்க, ஊருக்கு போனாலும் எங்கேயோ இணை பிரியாத ஜோடி மாதிரி இளம் தம்பதிகள் மாதிரி போயிட்டு வராங்க. அவங்களுக்கு அசிங்கமாக இருக்காதா, மற்றவங்க தப்பாக நினைப்பாங்களே அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்களே, எப்போ பார்த்தாலும் ஒன்றா போகிறாங்க ஒன்றா வராங்க, அவங்க பாத்ரூம் மட்டும்தான் தனித்தனியாக போகிறாங்க, மற்ற எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு குறையாக சொல்லுவாங்க. உடனே டக்குன்னு அவர் கணவர், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இன்றைக்கி சொகுசான வாழ்க்கை வாழ்கிறிய, அது வந்து எங்கள் அம்மா அப்பா போட்ட பிச்சை, அவர் சொத்து வச்ச சம்பாதிச்ச சொத்து தான் இதெல்லாம், அதை வச்சு தான் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்கோம். எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி ஒன்றை போல் ஒரு நல்ல கனவுகளோடு தான் வந்தாங்க. ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா வந்து 25 ஆண்டுகளாக எங்கள் அப்பாவோட சேர்ந்து எங்கேயும் வெளியிலே போனதில்லை. எங்கள் அப்பா வேலை 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 என்னை வளர்க்குறதுக்கு வேலை 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 வேலைன்னு வெளியில் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே கிடந்தார். வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. எங்கள் அம்மாவை எங்கேயுமே கூப்பிட்டுட்டு போனதில்லை. அவங்க ரொம்ப உள்ளே இருந்தாங்க. இப்போ தான் அவர் ஓய்வு பெற்றுட்டார். ஓய்வு பெற்றதுக்கப்புறம் கிடைச்ச நேரத்தில் அவங்களோட வாழணும்னு நினைக்கிறாரு. நீ அதை போய் தப்பாலாம் சொல்லக்கூடாது. நீ வந்து